15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று ஆளுநர் தேநீர் விருந்து வழங்கும் விழாவில் காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் புறக்கணிப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றன. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னவாக இருக்கிறது? ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதே போல மதிமுகவும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றன. அதாவது குடியரசு தினம், சுதந்திர தினம் போன்ற நாட்கள்ல மாலை 5 மணிக்கு சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் தேநீர் விருந்து அளிப்பது வழக்கம். இந்த தேநீர் விருந்துக்கு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் முறைப்படி ஆளுநர் மாளிகையில் இருந்து அழைப்பு விடுக்கப்படும். இந்த முறையும் அரசியல் கட்சிகளுக்கு ஆளுநர் மாளிகையில் இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ், அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மதிமுக தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில சுதந்திர தினத்திற்கு ஆளுநர் தேநீர் விருந்துக்கு அழைத்திருக்கிறார். அவரது அழைப்பிற்கு நன்றி என தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் ஆளுநராக பதவியேற்ற நாளில் இருந்து தமிழ்நாட்டின் நலனுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் ஆளுநர் RN ரவி தொடர்ந்து எதிராகவே செயல்பட்டு வருகிறார். குறிப்பாக மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமிப்பதில் ஆளுநர் RN ரவி முட்டுக்கட்டையாக இருக்கிறார். அதே போல பட்டப்படிப்பு முடிந்தும் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்காமல் தாமதப்படுத்தி வருகிறார். அதே போல ஆளுநர் பதவி காலம் முடிந்தும் அந்த பதவியில் தொடர்ந்து நீடிக்கிறார். இதெல்லாமே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. எனவே சுதந்திர தினத்தன்று ஆளுநர் அளிக்கக்கூடிய தேநீர் விருந்தை காங்கிரஸ் புறக்கணிக்கிறது என்று மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கிறார். இதே போலதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மதிமுகவும் 15ஆம் தேதி ஆளுநர் கொடுக்கக்கூடிய தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அரசியல் கட்சிகள் புறக்கணிப்பது முதல் முறை அல்ல. கடந்த வருடமும் சரி, அதற்கு முன்பும் சரி, இது போன்ற அரசியல் கட்சிகள் தேநீர் விருந்தை புறக்கணித்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த வருடமும் இந்த சுதந்திர தின தேநீர் விருந்தை அரசியல் கட்சிகள் புறக்கணிக்கும் தேதி என்பதும் வந்திருக்கிறது. ரைட், உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.